Let's get started. How does the heart function னு பார்க்க போகிறோம். Let us take a look. To begin with, all the four chambers of heart are in a relaxed state. That is, they are in a joint diastole. இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, சிஸ்டோல் அப்படின்னாலே கான்ட்ராக்ஷன் அப்படின்னு அர்த்தம். டயஸ்டோல் அப்படின்னா அது என்ன ரிலாக்ஸ்டாக இருக்குது, ரிலாக்ஸேஷன் அப்படின்னு அர்த்தம். எப்போது ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டெப் என்னன்னு பார்க்குறோன்னா, 4 சேம்பர்ஸ் ஆஃப் அவர் ஹார்ட் வந்து ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்குது, எதுவும் கான்ட்ராக்டும் ஆகலை. அப்போது ரிலாக்ஸ்டாக 4 சேம்பர்ஸ் இருக்கனால ஜாயிண்ட் டயஸ்டோலில் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஜாயிண்ட் டயஸ்டோல். as the tricuspid and bicuspid walls are open. அப்போது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ வந்து 4 சேம்பர்ஸுமே ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைகஸ்பிட் வால் எங்கே இருக்கும்னா, நம்ம ரைட் அட்ரியத்துக்கும் ரைட் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் இருக்கிறது தான் நமக்கு வந்து ட்ரைகஸ்பிட் வால். வேறஸ் லெஃப்ட் அட்ரியத்துக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் இருக்கிறது அந்த ஓப்பனிங், அந்த வால்வு பேர் என்னென்னா பைகஸ்பிட். கஸ்பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அப்படின்னு சொல்லுவோம். பைகஸ்பிட் ஆர் மிட்ரல் வால்வுன்னு சொல்லுவோம். அந்த 2 வால்வுமேவும் ஃபர்ஸ்ட்டு டயஸ்டோலில் இருக்கிறப்போ ஓப்பனாக தான் இருக்கும். செமிலூனார்ஸ் வால்ஸ் இந்த இடத்துல க்ளோஸ்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மொத்தம் நம்மகிட்ட 4 பிளட் வெசல்ஸ் இருக்கும். பல்மோனரி ஆர்ட்ரி, பல்மோனரி வெயின், அதுக்கடுத்து அயோட்டா இருக்கும், வீனா காவா இருக்கும். இப்போ வந்து எந்த 2 பிளட் வெசல்ஸ் வந்து நம்ம ஹார்ட்டுக்கு பிளட் எடுத்துகிட்டு வருதுன்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒன்று வந்து நம்ம ஹார்ட்டுக்கு பிளட் என்ன எடுத்துகிட்டு வருதுன்னா பல்மோனரி வெயின். பல்மோனரி வெயின் என்ன பண்ணும், ஆக்சிஜனேட்டட் பிளட்டை நமக்கு லங்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரும், பியூரிஃபை ஆன ஆக்சிஜனேட்டட் பிளட்டை. வேறஸ் வீனாக்காவா பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் வீனாக்காவா இருக்குது. ஒன்று சுப்பீரியர் வீனாக்காவா, இன்னொன்று இன்ஃபீரியர் வீனாக்காவா. இது என்ன பண்ணுன்னா அப்பர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலேருந்தும் லோவர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலேருந்தும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரைட் அட்ரியத்துக்கு எடுத்துகிட்டு வந்து ரைட் வென்ட்ரிக்கல் வந்து ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து லங்ஸுக்கு பியூரிஃபிகேஷனுக்காக போகும். அப்போது இந்த 2 பல்மோனரி வெயினும் வீனாக்காவா, இந்த 2 தான் நமக்கு வந்து பிளட்டை வந்து ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு வருது. அப்போது இது 2லேயுமேவும் செமிலூனார் வால்ஸ் இருக்காது. ஏன்னா இதில் வந்து அதாவது பிளட்டு வந்து திருப்பி போகிறதில்ல, ஹார்ட்லேருந்து பம்ப் பண்ணி வெளியே போகுது. பார்த்தீங்களா, இதில் பல்மோனரி ஆர்ட்ரி, அயோட்டா. பல்மோனரி ஆர்ட்ரி என்ன பண்ணும், அது வந்து நமக்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ஹார்ட்லேருந்து பம்ப் பண்ணி லங்ஸுக்கு போகும். ஏன்னா பியூரிஃபிகேஷனுக்காக டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை பம்ப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது பல்மோனரி ஆர்ட்ரி. அப்போது லங்ஸுக்கு, ஹார்ட்லேருந்து லங்ஸுக்கு மேலே போகிறப்போ பேக்வேர்டில் பிளட் ஃப்ளோ ஆகி வந்துடக்கூடாதுன்றதுக்காக பல்மோனரி ஆர்ட்ரியில் செமிலூனார் வால்ஸ் இருக்கும். இன்னொன்று அயோட்டா. அயோட்டா எதுக்கு, அயோட்டான்னா நம்ம லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை ஃபுல் கெப்பிலரிஸ் அந்த பிளட் டிஷ்யூஸ்க்கு எல்லாத்துக்குமேவும் அயோட்டா மூலியமாக தான் பிளட் போகும். அப்போது அதுலேயும் செமிலூனார் வால்ஸ் இருக்கும். இந்த 2ல் மட்டும்தான் செமிலூனார் வால்ஸ் இருக்கும். வேறஸ் நம்ம பல்மோனரி வெயின்லேயும் வீனாக்காவாலையும் செமிலூனார் வால்ஸ் ஆப்செண்ட்டாக இருக்கும். அதில் வந்து ட்ரைகஸ்பிட் வால், பைகஸ்பிட் வால், இந்த 2க்கு நடுவில் நம்ம ரைட் அட்ரியமும் ரைட் வென்ட்ரிக்கலுக்கும் லெஃப்ட் அட்ரியத்துக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் இருக்கும். இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். போக போக நான் தெளிவாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்போது இதில் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஜாயிண்ட் டயஸ்டோலில் 4 சேம்பர்ஸுமே ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ்டாக இருக்குதுன்னு சொல்கிறோமா. அஸ்த ட்ரைகஸ்பிட் வால், பைகஸ்பிட் வால் ரிலாக்ஸ்டாக இருக்கிறப்போ எப்போயுமே ஓப்பனாக தான் இருக்கும். அது நான் சொன்னது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கார்டியாக் சைக்கிளோட அவுட்லைன் கொடுத்துருக்கேன். செமிலூனார் வால்ஸ், டயஸ்டோல் எப்படி ஆகுது, சிஸ்டோல் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, என்ன நடக்குதுன்னு ஒரு மைண்ட் மேப் மாதிரி கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி அந்த ஒரு வீடியோ கிளான்ஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் இதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப ஈஸியாக, தெளிவாக, கிளியராக புரிஞ்சிடும். இப்போது நம்ம பார்க்கலாம், இந்த இதில் நான் கண்டினியூ பண்ணுறேன். அப்போது நமக்கு தேர் இன் ஜாயிண்ட் டயஸ்டோல். அப்போ 4 சேம்பர்ஸுமே ரிலாக்ஸ்டான ஸ்டேட்டில் இருக்கிறப்போ அப்போது ஜாயிண்ட் டயஸ்டோலில் இருக்குது. த ட்ரைகஸ்பிட், பைகஸ்பிட் வால்ஸ் எல்லாமே ஜாயிண்ட் டயஸ்டோலில் ரிலாக்ஸ்டாக இருக்கிறப்போ ஓப்பனாக இருக்கும். செமிலூனார் வால்ஸ் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும். பிளட் ஃப்ரம் த பல்மோனரி வெயின் அண்ட் வீனா காவா. பல்மோனரி வெயின் என்ன பண்ணும், நமக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து நமக்கு லங்ஸ்லேருந்து லெஃப்ட் அட்ரியத்துக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கும் எடுத்துகிட்டு வரும். வேறஸ் வீனா காவா வந்து 2 இருக்குது, சுப்பீரியர் வீனா காவா, இன்ஃபீரியர் வீனா காவா. டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரைட் அட்ரியத்துக்கும் நமக்கு ரைட் வென்ட்ரிக்கலுக்கும் எடுத்துகிட்டு வந்து ஃபுல் பாடிக்கு பம்ப் பண்ணும். அதுதான் சொல்லியிருப்பாங்க. பல்மோனரி வெயின் அண்ட் வீனா காவா ஃப்ளோஸ் இன்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல் ரெஸ்பெக்டிவ்லி
த்ரூ அதுக்கு எப்படி போகுதுன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் அட்ரியா வழியாக வென்ட்ரிக்கலுக்கு ரீச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. செமிலூனார் வால்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அட் தி ஸ்டேஜ். அப்போ இந்த ஸ்டேஜில் வந்து செமிலூனார் வால்ஸ் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கிறப்போ என்ன நடக்கும் ஹார்ட்லன்னு பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணோன்னா நமக்கு எஸ்ஏஎன் தான் பேஸ் மேக்கர்னு சொல்லுவோமா. பேஸ் மேக்கர் சான் அந்த சைனோ அட்ரியல் நோடு என்ன பண்ணுவோன்னா they actually generate an action potential which stimulates both the atria to undergo a simultaneous contraction. அப்போ நமக்கு எஸ்ஏஎன் நோடு வந்து ஆக்ஷன் பொட்டென்ஷியலை ஜென்ரேட் பண்ணுது. அந்த ஆக்ஷன் பொட்டென்ஷியல் ஜென்ரேட் ஆனோடனேவும் மேலே இருக்க ரைட் அட்ரியமும் லெஃப்ட் அட்ரியமும் ரெண்டு அட்ரியுமே கான்ட்ராக்ட் ஆகுது. அப்போ இது பேர் என்ன சொல்லுவோம், இந்த அட்ரியல் சிஸ்டோல். சிஸ்டோல்னாலேயும் கான்ட்ராக்ஷன், அட்ரியா ரெண்டு அட்ரியாவும் கான்ட்ராக்ட் ஆகிறனால இது பேர் அட்ரியல் சிஸ்டோல் அப்படின்னு சொல்லுவோம். This increases the flow of blood into the ventricles by about 30%. அப்போது இப்படி நடக்கிறப்போ என்ன ஆகுது, அட்ரியா கான்ட்ராக்ட் ஆகிறது மூலயமா வென்ட்ரிக்கல்ஸ்க்கு என்டர் ஆகிற பிளட்டு வந்து 30% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இப்போ ஆக்ஷன் பொட்டென்ஷியல் எஸ்ஏஎன் நோடில் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து நமக்கு ஏவிஎன் நோடு தெரியும்ல உங்களுக்கு, ஏவிஎன் நோடுக்கு வந்து ரீச் ஆகும், ஆட்ரோ வென்ட்ரிகுலர் நோடு. அப்போ ஏவிஎன் நோட்லேருந்து எப்படி ட்ராவல் ஆகும், ஏவி பண்டில் மூலியமாக பண்டில் ஆஃப் ஹிஸ் வரும், அடுத்து ரைட் பண்டில் பிரான்ச் லெஃப்ட் பண்டில் பிரான்ச்சாக பிரிஞ்சு என்டையர் வென்ட்ரிகுலர் மஸ்குலேச்சர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி ஆக்ஷன் பொட்டென்ஷியல் வென்ட்ரிகுலர் சைடில் இந்த மாதிரி தான், இந்த ட்ராவலில் இந்த பேத்தில் தான் மூவ் ஆகும். அப்போ இதை நெக்ஸ்ட்டாக சொல்லுவாங்க பாருங்கள். This increases the flow of blood into the ventricles by about 30%. The action potential is conducted to the ventricular side. கீழே இருக்க ரெண்டு வென்ட்ரிகுலர் சைடுக்கும் எப்படி ஆக்ஷன் பொட்டென்ஷியல் கண்டக்ட் பண்ணுறோன்னா பை ஏவிஎன் அட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடும், அதுக்கடுத்து ஏவி பண்டில் மூலயமா ஃப்ரம் வேர் இந்த இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம்லேருந்து பண்டில் ஆஃப் ஃபிஸாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி டிரான்ஸ்மிட்டட் இன்டு த என்டையர் வென்ட்ரிகுலர் மஸ்குலேச்சர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்போது மேலே ஜென்ரேட் ஆன ஆக்ஷன் பொட்டென்ஷியல் இப்போ கீழே வென்ட்ரிக்கலுக்கு வந்துடுது. அப்போ வென்ட்ரிக்கலில் வந்து ஆக்ஷன் பொட்டென்ஷியல் ஜென்ரேட் ஆகி அது நடந்துட்டு இருக்கப்போ திஸ் காசஸ் த வென்ட்ரிகுலர் மசில்ஸ் டு கான்ட்ராக்ட். அப்போ எப்போ ஆக்ஷன் பொட்டென்ஷியல் கீழே வென்ட்ரிகுலர் சைடுக்கு ரீச் ஆகிடுச்சோ இப்போ வந்து வென்ட்ரிகுலர் வந்து கான்ட்ராக்ட் ஆகணும், அது வந்து சிஸ்டோல் ஆக போகுது. அப்போ வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் ஹேப்பன்ஸ் அண்ட் டவுன்வர்ட்ஸ். அப்போ கீழே இருக்க ரெண்டு சேம்பர்ஸில் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் நடக்குது. த அட்ரியா அண்டர்கோஸ் ரிலாக்ஸேஷன். இப்போ வந்து சைமல்டேனியஸாக கீழே வென்ட்ரிகுலர் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறப்போ மேலே அட்ரியா ரிலாக்ஸ் ஆகிடும். அப்போ அட்ரியல் டைஸ்டோல், அட்ரியா மேலே ரிலாக்ஸ் ஆகிறதும் கீழே வென்ட்ரிகுலர் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறதும் சைமல்டேனியஸாக சேம் டைமில் நடக்கும். ஓகேங்களா. அப்போது கோயின்சைடிங் வித் த வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ட் ஆகிறதும் அட்ரியா ரிலாக்ஸ் ஆகிறதும் ஒரே தான் நடக்கும். அதுதான் அட்ரியல் டைஸ்டோலும் வென்ட்ரிகுலர் சிஸ்டோலும் ஹேப்பன்ஸ் சைமல்டேனியஸ்லி கோயின்சைடிங் வித் ஈச் அதர். வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் அப்படின்னா வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ட் ஆயிடுச்சு. வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன நடக்குது, வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, causing the closure of tricuspid and cuspid valves due to attempted backflow of blood into the atria. அப்போது எப்போ வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ட் ஆகுதோ ட்ரைகஸ்பிட் வாலும் பைகஸ்பிட் வாலும் க்ளோஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம வென்ட்ரிகுலர் சைட்லேருந்து அட்ரியாவுக்கு வந்து பிளட் பேக் ஃப்ளோ ஆகிடக்கூடாதுன்றதுக்காக இந்த ரெண்டு வால்ஸும் ட்ரைகஸ்பிட் பைகஸ்பிட் வால்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிரும். As the ventricular pressure increases further, the semilunar valves guarding the pulmonary artery on right side and the aorta on the left side are forced to open. எப்போ வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் வந்து அதிகமாகுதோ அப்போ நமக்கு செமிலூனார் வால்ஸ்னால் ரெண்டு இதில் இருக்குமா, இதில் பல்மோனரி ஆர்ட்ரி ரைட் சைடில் இருந்து டிஆக்சிஜனேட்டட் பிளட்டை பம்ப் பண்ணது வந்து லங்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகும், இன்னொன்று அயோட்டா வந்து பாடி பார்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகும். இது ரெண்டில் செமிலூனார் வால்ஸ் இருக்கும். எப்போ வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் நடந்து வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா செமிலூனார் வால்ஸ் ஓப்பன் ஆயிரும், allowing the blood in the ventricles to flow through these vessels into the circulatory pathway. அப்போது blood வந்து circulatory pathwayல வென்ட்ரிகல்ஸ்லேருந்து பம்ப் பண்ணப்பட்டு என்ட்ரு ஆயிடுச்சு. the ventricles now relax. இப்போ வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் வென்ட்ரிகல்ஸ் வந்து இப்போ பம்ப் பண்ணி முடித்தோடனே ரிலாக்ஸ்ட் ஆகிடுது. அந்த வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் ஃபால்ஸ் causing the closure of semilunar valves. எப்போ அந்த பிளட்டை ஃபுல்லாக பம்ப் பண்ணோடனேவும் வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருது. ரெடியூஸ் ஆனோடனேவும் இப்போ பிளட் நம்ம பம்ப் பண்ண பிளட் வெசல்ஸ்குள்ளே போய் சர்க்குலேட்டரி பாத்வேல இருக்க பிளட் வந்து திருப்பி வென்ட்ரிகல்ஸ்குள்ளே வராமல் அந்த பேக் ஃப்ளோவை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் எப்போ டிக்ரீஸ் ஆகுதோ உடனே செமிலூனார் வால்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும்னு சொல்கிறாங்க.
when and the semilunar valves are closed, which prevents the backflow of blood into the ventricles. As the ventricular pressure declines further, the tricuspid and bicuspid valves are pushed open by the pressure in the atria excited by the blood which was emptied. Ventricular pressure அப்போ ஃபர்தராக டிக்ரீஸ் ஆக என்ன ஆகுதுன்னா ட்ரைகஸ்பிட் வாலும் பைகஸ்பிட் வால்ஸும் அது எல்லாமே புஷ்டு டு ஓப்பன்னா அந்த அட்ரியாவில் வந்து திருப்பி வீணாக்காவா அவங்க எல்லாம் வெயின்ஸ் எல்லாம் கொண்டு வந்து பிளட்டு டிஆக்சிஜனேட்டட் பிளட்டு எல்லா பிளட்டும் கொண்டு வந்து ரைட் அட்ரியாவில் ஃபில் ஆனோடனேவும் அந்த ரைட் அட்ரியத்தில் இருக்க ப்ரெஷர் வந்து நமக்கு அந்த ட்ரைகஸ்பிட் வால் பைகஸ்பிட் வாலை ஃபோர்ஸ் பண்ணி புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணிடுறாங்க. அப்போது tricuspid wall bicuspid walls are pushed open when ventricular pressure வந்து டிக்ரீஸ் ஆனது. இப்போ ஃபர்தராக டிக்ரீஸ் ஆக செமிலூனார் வால்ஸ் க்ளோஸ் ஆகிடும், tricuspid wall bicuspid wall திருப்பி ஓப்பன் ஆகிடும். அப்போது the blood once again move freely into the ventricles. அப்போது திருப்பி இப்போ வந்து ஃப்ரீ ஜாயிண்ட் டைஸ்டோலில் அகெயின் ஃப்ரீயாக வந்து பிளட்டு வென்ட்ரிகல்ஸ்குள்ளே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. the ventricles and the atria are now again in a relaxed state, that is joint diastole. அப்போ joint diastole திருப்பி நார்மல் ஆகிட்டாங்க. as earlier, soon the SAN generates a new action potential generate ஆகி திருப்பி நமக்கு நடந்த இந்த சைக்கிள் திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஈவெண்ட்ஸ் டிஸ்கிரைப்ட் above are repeated in that sequence and the process continues. இதுதான் cardiac cycle. This sequential event in the heart which is cyclically repeated is called as cardiac cycle. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் டைஸ்டோல் இருந்து அடுத்து அட்ரியல் சிஸ்டோல், அதுக்கடுத்து வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், அப்புறம் அட்ரியல் டயஸ்டோல் ஆகும், வென்ட்ரிகுலர் டயஸ்டோல், அதுக்கடுத்து எல்லாமே ஜாயிண்ட் டயஸ்டோலில் வந்து ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் வந்துடும். இந்த சைக்கிளிக் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்ல, இந்த சைக்கிளிக்கல் ஈவெண்ட்ஸை தான் கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் சிஸ்டோல் விச் இஸ் கால்ட் அஸ் கான்ட்ராக்ஷன், டயஸ்டோல் ஆஃப் போத் த அட்ரியா அண்ட் வென்ட்ரிகல்ஸ். அப்போது இது வந்து அட்ரியா வென்ட்ரிகல்ஸ் ரெண்டுமே சிஸ்டோலும் ஆகும் டயஸ்டோலும் ஆகும், அது எல்லாமே கார்டியாக் சைக்கிளில் ஹேப்பன் ஆகும். as mentioned earlier, the heart beats 72 times per minute. ஆவரேஜாக நம்ம ஹார்ட் பீட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 72 டைம்ஸ் பீட் ஆகுது. தட் இஸ் தட் மெனி கார்டியாக் சைக்கிள்ஸ் ஆர் பர்ஃபார்ம்டு பெர் மினிட். அப்போது ஹார்ட் வந்து 72 டைம்ஸ் பீட் ஆகுதுன்னு சொல்கிறோம்ல, அந்த 72 டைம்ஸ் ஒரு நிமிஷத்துக்கு அத்தனை கார்டியாக் சைக்கிள்ஸ் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு 72 டைம்ஸ் ஹார்ட் பீட் ஆகுது அண்ட் 72 டைம்ஸ் கார்டியாக் சைக்கிள்ஸ் நம்ம ஹார்ட்டில் டேக்ஸ் பிளேஸ் ஆகிட்டே இருந்துகிட்டே இருக்குது. ஃப்ரம் திஸ் it could be deduced that the duration of cardiac cycle is 0.8 seconds. அப்போ ஒரு cardiac cycle நடக்கிறதுக்கு வந்து it takes 0.8 seconds. During a cardiac cycle, each ventricle pumps out approximately 70 ml of blood which is called as stroke volume. ஒரு cardiac cycleலையுமே நம்ம வென்ட்ரிக்கல்லேருந்து பம்ப் பண்ணுற அந்த பிளட்டோட வால்யூம் பார்த்திங்கன்னா 70 ml அந்த ஈச் கார்டியாக் சைக்கிளில் சொல்கிறோம். ஒரு கார்டியாக் சைக்கிள்லையுமே நம்ம வென்ட்ரிக்கல் பம்ப் பண்ணுறது வந்து அப்ராக்சிமேட்லி 70 ml ஆஃப் பிளட். அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஸ்ட்ரோக் வால்யூம். த வால்யூம் விச் இஸ் பம்ப்ட் அவுட் பை த வென்ட்ரிக்கல்ஸ் டியூரிங் அண்ட் கார்டியாக் சைக்கிள் இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரோக் வால்யூம். The stroke volume multiplied by the heart rate, that is number of heartbeats per minute, gives the cardiac output. Cardiac output-ஓட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வால்யூம், அந்த 70 ml நமக்கு வந்து ஒரு கார்டியாக் சைக்கிள்லேருந்து பம்ப் பண்ண போகிறோம்ல, இன்டூ நம்பர் ஆஃப் ஹார்ட் பீட்ஸ் பெர் மினிட்ஸ் வந்து 72 டைம்ஸ். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கிற அவுட்புட் தான் கார்டியாக் அவுட்புட். Therefore, the cardiac output can be defined as the volume of blood pumped out by each ventricle per minute and then average 5000 ml or 5 liters. வென்ட்ரிக்கல்லேருந்து ஆவரேஜாக ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவலில் எவ்வளோ பிளட் வந்து வென்ட்ரிக்கல் சைட்லேருந்து பெர் மினிட்ல பம்ப் பண்ணப்படுது அப்படின்னா 5000 ml or 5 liters ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவலில் இந்த குவான்டிட்டியில் பம்ப் பண்ணோம். The body has the ability to alter the stroke volume. ஸ்ட்ரோக் வால்யூமை அல்ட்ரு பண்ணுற எபிலிட்டி நம்ம உடம்புக்கு இருக்குது, as well as the heart rate and thereby cardiac output. ஸ்ட்ரோக் வால்யூமும் ஹார்ட் ரேட்டையுமே அது மாதிரி அல்ட்ரு பண்ண முடியும் ஒருத்தர்னால அப்படின்னா cardiac outputமே சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், cardiac output of an athlete will be much higher than that of an ordinary man. அத்லெட் வந்து ரொம்ப விகரஸாக எக்ஸசைஸ் பண்ணி ரன்னிங்னு அவங்க ஹார்ட் பீட் ரேட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ ஸ்ட்ரோக் வால்யூமும் அல்ட்ராகும், அவங்க cardiac output வந்து நார்மல் ஹியூமன் பீயிங்ஸை விட ஹையாக இருக்கும். During each cardiac cycle, அப்போ two prominent sounds are produced which can be easily heard through a stethoscope. நம்ம stethoscope வச்சு
நம்ம ஹார்ட்டில் நமக்கு கேட்குற அந்த சவுண்ட்ஸ் வந்து ஆக்சுவலி 2 சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து நம்ம செத்தஸ்கோப்ன்ற டிவைஸ் மூலியமாக ஹியர் பண்ணலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஹியர்ட் சவுண்ட் இஸ் லப். இட் இஸ் அசோசியேட்டட் வித் த க்ளோசியர் ஆஃப் ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு கேட்குற அந்த சவுண்ட் பேர் லப். அது லப்புன்னு எதுக்கு அந்த டைமில் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ட்ரைகஸ்பிட் வாலும் பைகஸ்பிட் வாலும் க்ளோஸ் ஆகிறது தான் லப். அண்ட் தென் செகண்ட் சவுண்ட் ஹியர் இஸ் டப். இட் இஸ் அசோசியேட்டட் வித் த க்ளோசர் ஆஃப் செமிலூனார் வால்ஸ். செகண்ட் நடக்கிறது வந்து செமிலூனார் வால்ஸ் க்ளோஸ் ஆகிறப்ப கேட்குற சவுண்ட் தான் டப். தீஸ் சவுண்ட்ஸ் ஆர் ஆல் கிளினிக்கல் டயக்னோஸ்டிக் சிக்னிஃபிகன்சஸில் இருக்குது. லப் சவுண்ட் வந்து ட்ரைகஸ்பிட் வாலும் பைகஸ்பிட் வாலும் க்ளோஸ் ஆகிறப்போ, வேறஸ் டப்புன்ற சவுண்ட் வந்து செமிலூனார் வால்ஸ் க்ளோஸ் ஆகிறப்போ. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இசிஜி, எலக்ட்ரோகார்டியோகிராஃப். You are probably familiar with the scene from a typical hospital television show. A patient is hooked up to a monitor machine that shows voltage traces on its screen and makes the sound pip 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 pee as the patient goes into cardiac arrest. பேஷண்ட் அட்மிட் ஆனோடனே அந்த மிஷின் பார்த்துருப்பீங்க, இம்பல்ஸ் கேரி பண்ணுற மிஷின். பிப் 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 அப்படின்ற ஒரு சவுண்டில் இம்பல்ஸ் அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். எப்போ கார்டியாக் அரெஸ்ட் ஆகுதோ, ஹார்ட் ஸ்டாப் ஆகுதோ அப்போ பி அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்கும். திஸ் டைப் ஆஃப் மிஷின், இந்த மிஷின் பேர் என்னென்னா எலக்ட்ரோகார்டியோகிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மிஷின்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருக்குல்ல, இம்பல்ஸ் அப் அண்ட் டவுன் போயிட்டு வருது, அதுதான் எலக்ட்ரோகார்டியோகிராம். இசிஜி கிடைக்கும். எலக்ட்ரோகார்டியோகிராஃப் வந்து ஒரு மிஷின் நேமு. அந்த மிஷின்லேருந்து எலக்ட்ரோகார்டியோகிராம் இசிஜி நமக்கு கிடைக்கும். இசிஜி இஸ் அன் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் ஹார்ட் டியூரிங் அ கார்டியாக் சைக்கிள். ஒரு கார்டியாக் சைக்கிள் நடக்கிறப்போ நம்ம ஹார்ட்டில் நடக்கிற அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி தான் அந்த இசிஜி. இட் இஸ் எலக்ட்ரோகார்டியோகிராம். அதில் அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவோம். டு அப்டைன் அ ஸ்டாண்டர்ட் இசிஜி, இதுதான் இந்த பிக்யூஆர்எஸ்டி, இதுதான் நமக்கு ஸ்டாண்டர்ட் இசிஜி. டு அப்டைன் அ ஸ்டாண்டர்ட் இசிஜி, அ பேஷண்ட் இஸ் கனெக்டட் டு அ மிஷின் வித் 3 எலக்ட்ரிக்கல் லீட்ஸ், 1 to each wristனா நம்ம கையில் இருக்க wristம், ஒன்று வந்து லெஃப்ட் ஆங்கிள்க்குமேவும் மொத்தம் 3 எலக்ட்ரிக்கல் லீட்ஸை பாடியில் அட்டாச் பண்ணுவாங்க. தட் கண்டினியூஸ்லி மானிட்டர் த ஹார்ட் ஆக்டிவிட்டி. நம்ம ஹார்ட்டோட ஆக்டிவிட்டி அது மூலியமாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. For a detailed evaluation of heart's function, multiple leads are attached to the chest region. இன்னும் ரொம்ப டீட்டெயில்டான நமக்கு டீட்டெயில்ஸ் வேணும் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி அப்படின்னா இன்னும் நிறைய லீட்ஸ் வந்து அதாவது ஹார்ட் மேலே செஸ்ட் பகுதியில் வந்து நிறைய லீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணுவாங்க. ஹியர் we will talk only about, நம்ம இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் இசிஜி பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். Each peak in the ECG வந்து identified with the letter from P to T corresponds to a specific electrical activity of the heart. இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்க அந்த P என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, P represents the electrical excitation or depolarization of atria. atria வந்து excitation or depolarization ரெண்டுமே ஒன்று தான். atria எப்போ அந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஆகுதோ, both atria கான்ட்ராக்ட் ஆகிறப்போ நமக்கு P கிடைக்குது, அந்த P wave. And then which leads to the contraction of both atria. Depolarization or excitation of atria நடக்கிறப்போ both the atria வந்து contract ஆகுது, அதுதான் P wave. Now see இந்த QRS மேலே இருக்குல்ல, complex represent the depolarization of ventricles. நம்ம ventricles வந்து contract ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் QRS. அப்போது which initiates the ventricular contraction, initiate பண்ணுது. The contraction starts shortly after Q. க்யூக்கு அப்புறம் லைட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மாலாக நமக்கு அந்த கான்ட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் மார்க்ஸ் த பிகினிங் ஆஃப் த சிஸ்டோல். சிஸ்டோல்னா கான்ட்ராக்ஷன், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் தான் அந்த QRS. அண்ட் த T, இப்போ வந்து T என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ரிட்டர்ன் ஆஃப் வென்ட்ரிகல்ஸ் ஃப்ரம் எக்ஸைட்டட் டு நார்மல் ஸ்டேட். ரீபோலரைசேஷன், இப்போ வந்து வென்ட்ரிகல்ஸ் வந்து எக்ஸைட்டேஷன் போய் கான்ட்ராக்ட் ஆகிடுச்சு, அதுக்கடுத்து இப்போ நார்மல் ஆகுது, நார்மல் ஸ்டேட்டுக்கு வருது எக்ஸைட்டட்லேருந்து. அப்போது ரிலாக்ஸ் ஆகுது, வென்ட்ரிகல்ஸ் ரிலாக்ஸ் ஆகிறது தான் நமக்கு ரீபோலரைசேஷன். விச் இஸ் த எண்ட் ஆஃப் த T waves, மார்க்ஸ் த எண்ட் ஆஃப் த சிஸ்டோல். கான்ட்ராக்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சு இனி நம்ம ஹார்ட் வந்து ஃபுல்லாக ஜாயிண்ட் டயஸ்டோல் ஃபுல் 4 சேம்பர்ஸுமே ரிலாக்ஸ் தான். ஆப்வியஸ்லி பை கவுண்டிங் த நம்பர் ஆஃப் இந்த QRS இருக்குல்ல, அந்த QRS காம்ப்ளெக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு, எத்தனை தடவை அப்பியர் ஆகுதுன்னு அதை கவுண்ட் பண்ணாலே தட் அக்கர் இன் அண்ட் கிவன் பீரியட், ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் எவ்வளோ அக்கர் ஆகுதுன்னு நம்ம கவுண்ட் பண்ணால் ஒன் கேன் டிட்டர்மைன் த ஹார்ட் பீட் ரேட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். ஒரு இண்டிவிஜுவல் வந்து பெர் மினிட்டுக்கு வந்து எவ்வளோ ஹார்ட் பீட் அவங்க ஹார்ட் ரேட் இருக்குது அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணிடலாம். சின்ஸ் த ECGs obtained from different individuals have roughly the same shape,
For a given lead configuration, any deviation from this shape indicates a possible abnormality or disease. Hence, it is of a great clinical significance. அப்போ மோஸ்ட்லி எல்லாருக்குமேவும் பிக்யூஆர்எஸ்டி இந்த ஷேப்பில் தான் இருக்கும். இந்த ஷேப்பில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, ஒரு அப்நார்மலிட்டிஸ் தெரியுது அப்படின்னா நம்ம வந்து அவங்க ஹார்ட் ஆக்டிவிட்டி, அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி கரெக்டாக இல்லை, ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. அந்த கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அதுதான் அந்த வென்ட்ரிகல்ஸ் பம்ப் பண்ணுறது. அந்த வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட் ஆனால் தான் பிளட்டு பாடிக்கு பம்ப் பண்ணும். அப்போ காம்ப்ளெக்ஸை வந்து கவுண்ட் பண்ணாலேவும் நம்ம ஹார்ட் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ டைம்ஸ் பிளட்டை பம்ப் பண்ணுது, ஹார்ட் பீட் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதாங்க. நம்ம கார்டியாக் சைக்கிள் இசிஜி பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்த டாபிக்ஸை நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இல்லாட்டினா எதுவும் அந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் இருக்குன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ ஸோ மச்.